வெல்கம் டு பானு செல்வா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போகிக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு கொஞ்சம் கால் வலி, அது இல்லாமல் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இங்கே தான் ரெகுலராக வந்து செக்கப் பண்ணுறது, அதனால் வந்திருந்தோம். இது வந்து போரூரில் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு. அதோட பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் வாங்குறதுக்காக ஹஸ்பண்ட் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் செட்டப் போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்கவே. அதனால் நான் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு வீடு குட்டியாக பொங்கல் 2 பக்கமும் வச்சிட்ருக்காங்க. உள்ளே வந்து சாமி வச்சுருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா மாடு மாதிரி பீங்கானில் வச்சுருக்காங்க. மாட்டு வண்டி, அப்புறம் வந்து வீட்டை சுற்றி மரம் செடி கொடிகள்ன்ட்டு நிறைய இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதோட பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த ஹாஸ்பிட்டல் வந்தோன்னா இங்கே ஒரு கோவில் இருக்கும், சிவன் கோவில். சூப்பராக இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லலாம். நமக்கு ஹாஸ்பிட்டல் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன், முடியலை அப்படின்ற சிச்சுவேஷனில் நம்ம வரும்போது இங்கே ஒரு சிவன் இருப்பார். சிவனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்பவே சாந்தமாக இருக்கும். மைண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த கோவிலுக்கு வந்துட்டு போவோம். ரொம்பவே சூப்பரான பிளேஸு. சுற்றி மரங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மைண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இங்கே வேலை செய்கிற டாக்டர்ஸே நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க. அதனாலே எனக்கு இங்கே வர ரொம்பவே பிடிக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரைட்னிங் பண்ணி என் முடியெல்லாம் ரொம்ப கொட்டி போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதை ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப முடியல இல்லைங்களா. அதனால் என்னோடய பொண்ணுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் தலை வாரிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் முடியல அப்படின்ற பட்சத்தில் அவர் தான் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. அதோட என் பொண்ணுக்கெல்லாம் அவர் தான் தலைவாரி விடுவாங்க. என்னோடய முடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ண முடி வந்து கீழே தனியாக இருக்குது. என்னோடய சுருட்டை முடி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி என் முடி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. நான் வீட்லேயே அப்பப்போ வந்து சிசரை வச்சு கட் பண்ணிவிடுவேன். சரி, 2ஆக இருக்கே, சுருட்டை முடி பாதி இருக்குது, கீழே ஸ்ட்ரைட்னிங் பண்ணது தனியாக இருக்குது, நம்ம ஸ்ட்ரைட்னிங் வரைக்கும் கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் வந்திருந்தேன். என்னோடய ஸ்ட்ரைட்னிங் முடியை மட்டும் கட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால் பொங்கலுக்கு முன்னாடி சரி ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா முடி ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, 2 இதுவாக இருந்ததுக்கு இது எவ்வளோ பெட்ரு. ஸ்ட்ரைட்னிங்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். முடியை ஸ்ட்ரைட் பண்ணி அன்றைக்கி வந்து சூப்பராக இருந்தது என்னோடய ஹேரு. இந்த மாதிரி சுருட்டையாக குட்டியாக இருந்த முடி வந்து அப்படியே லாங்காக ஆகிடுச்சு. நல்லா சூப்பராகவே இருந்தது. அதோட பிக் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, ஒரு 3 டேஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். முடியும் நல்லா இருந்துச்சு. ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி எனக்கு பண்ணி விட்டாங்க. அதோட இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க அட்வைஸும் கொடுத்தாங்க. நான் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி ஃபுல் டே நல்லா இருந்தது. அடுத்த நாள் காலையில் 4வது நாள் நான் சீப்பு வச்சு தலை வாரேன். என் முடியல அப்படியே கொத்தாக கொட்டுது. அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். யூடியூப்பில் என்னென்ன இருக்கும், என்னென்ன ரெமெடி சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்க என்ன மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இப்படி என்னென்னமோ பார்த்தேன். அப்போவுமே எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து என்னோடய போகியோட செலிப்ரேஷன் மட்டும் நான் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா போகி காலையிலே ஒரு 3 மணி இருக்கும். எந்திரிச்சு கீழ் வீட்டில் அக்கா வாடகை இருக்காங்களா, அவங்களையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா மோளம்லாம் அடித்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். போகி வந்து போகிக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷம் கோலம்லாம் நான் முன்னாடியே பார்த்து வச்சுப்பேன். எந்த மாதிரி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எந்த கோலமும் போடலையா, உடம்பு வேறு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரேண்டமாக யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சிம்பிளாக ஒரு ரங்கோலி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் போகி அன்றைக்கி. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகி அன்றைக்கி நிறைய ஏற கட்டுவோம். இப்போ ஒட்டடை அடிக்கிறது. அப்புறம் வந்து முந்தின நாளே அந்த பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஏற கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கிச்சன் ஒரு நாள், பெட்ரூம் ஒரு நாள், அப்புறம் இன்னொரு பெட்ரூம் ஒரு நாள், பாத்ரூம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் ஒரு நாள் அப்படியே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். சரி, இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து மொட்டை மாடியை சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மொட்டை மாடியில் செடியெலாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது எல்லாமே எடுத்துகிட்டு கீழே இந்த குப்பைங்களாக இருந்தது அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் கட்டிட்டு வந்துட்டோம். அதோடு பார்த்திங்கன்னா மேலே வந்து கிச்சன் லேப்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்தது. பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் இந்த பானையில் தான் வைக்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா அதை
அதுதான் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப எண்ணெய் பசியாக இருந்தது. ஓப்பன் கிச்சனாக இருக்கிறதுனால எண்ணெய் பசியாக இருந்தது. அது எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூப்பிட்டு எடுக்க சொல்லியிருந்தேன். அதோட நாங்கள் அடுப்பில் தான் பொங்க வைப்போம். அதனால் அந்த அடுப்பு அதெல்லாமே எடுக்க சொல்லியிருந்தேன். அது எல்லாமே எடுத்து மொழுகி வைக்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலை. அதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு செய்யணும். ஏதோ கடமைக்கு செய்யாமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயர்டாக இருப்போம். அந்த டைமில் அந்த வேலையை எடுத்து செய்யணுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறது, பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே எடுத்து செய்வேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பூஜை பாத்திரம்லாம் விளக்கிட்டு அழகாக சரி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் படுத்ததுக்கப்புறம் இப்போ பொங்கல் பானையெல்லாம் எடுத்தோம் பார்த்திங்களா, அது எல்லாமே செட் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் வந்து கலர் கோலம் போடணும். அதெல்லாம் போட்டு இந்த அடுப்பெல்லாம் செட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. காலையில் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணணும். அதனால் இப்படி தாங்க என்னோடய போகி பண்டிகை போச்சு. நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.